ஹலோ ஆல், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஸ்டாப் பிரஸ்ட் ஃபீடிங். இந்த டாப்பிக்கை நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். பியூபர்ட்டியில் ஆரம்பித்து மேரேஜ், ப்ரெக்னென்சி, டெலிவரி, அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங், ஹவு டு ஸ்டாப் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எதெல்லாம் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணேன், எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஒவ்வொரு மாம்ஸ் அண்ட் ஒவ்வொரு பேபிஸ்க்கு பொறுத்து இதை வந்துட்டு எவ்வளோ டிஃபிகல்ட்டியாக இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு மாறும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மம்மிஸ் வந்துட்டு டே டைம்லேயே நிறைய டைம் ஃபீட் பண்ணுவாங்க. ஒரு சில பேபிஸ் பார்த்திங்கன்னா நைட் டைமில் மட்டும்தான் ஃபீட் பண்ணுவாங்க, டே டைமில் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அக்கார்டிங் டு இண்டிவிஜுவல் மதர்ஸ் அண்ட் பேபிஸ் இட் வில் பி சேஞ்ச் அக்கார்டிங்லி. இது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கூட இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் us to handle this thing அப்படிங்கிறது தான் ஒரு மேட்டர். நான் ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பிரஸ்ட் ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பிளான்ல இருந்து ரிவர்ஸ் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் கரெக்டாக உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லி உங்களோட மில்க் சிக்ரேஷனை பொறுத்து அவங்க வந்துட்டு டேப்லெட் சொல்லுவாங்க. ஏன்னா டே ஃபுல்லாக அண்ட் நைட் ஃபுல்லாக கொடுக்குற மம்மிஸ்க்கு வந்துட்டு நிறைய செக்ரேஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க மெடிகேஷன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு எப்போயாவது தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி மெடிகேஷன்ஸே தேவையே இருக்காது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து மெடிகேஷன்ஸ் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கணும். டிப் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேபிஸ்க்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங்கை வந்து கம்மி பண்ணுங்கள். இப்போ டே டைமில் ஒரு 6 டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு 3 டைமாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 டைம், அப்புறமேட்டு டே டைம்லேயே ஃபுல்லாக கட் பண்ணிட்டு நைட்டு மட்டும் வந்துட்டு ஃபீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, டிப் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேபி கூட உங்களை தாண்டி வேறு யார் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று அவங்க அப்பாவாக இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்க பாட்டியாக இருக்கலாம், நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ எங்கே வந்துட்டு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க நமக்கு அடுத்து அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சு அவங்க கூட இருந்துட்டு தான் நம்ம இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்துட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் விட்டேன். அம்மா கிட்ட நல்லா அட்டாச்சாக இருப்பான், அவங்க அப்பா கூட இருப்பான். பட் அப்பா கூட இருந்தால் அப்பாவால் தாங்க முடியாது, இல்லை இல்லை நீ கொடு அப்படின்னு சொல்லிடுவார் என்னோட ஹஸ்பண்ட் எல்லாம். ஸோ இவர் இப்படி இருக்கிறனால நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தான் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணேன். நைட் டைமில் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். என்னோட சிஸ்டரும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. அம்மா அண்ட் சிஸ்டர் 2 பேருமே வந்துட்டு பேபியை பார்த்துக்கிட்டோம். கொஞ்சம் வந்துட்டு நம்ம தள்ளி இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ரூமில் படுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டிப் நம்பர் 2 அதுதான். மம்மிஸை வந்து பேபிஸ்ட இருந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறது. இட்ஸ் மீன்ஸ் ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த பால் வந்துட்டு மறக்க அடிக்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பிரித்து வைக்கிறோம். அவங்களுக்கு அந்த டைமில் ஃபீட் பண்ணணும், சக் பண்ணணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபீடிங் பாட்டிலில் பால் ஆற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. அவங்க அந்த டைமில் வந்துட்டு அதை சக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதனால் அந்த ஸ்டெப் ஒன்று ஃபாலோ பண்ணலாம். என்னோட பையன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் யார் கூடயுமே இருக்கலை. அவனுக்கு வந்து என்னை பார்த்தே ஆகணும், என் கூட இருந்தே ஆகணும் அப்படி இருந்துச்சு. நான் வந்து என்னோட ரூமில் இருந்தேன், எங்கள் அம்மா வந்துட்டு அவனை வச்சுருந்தாங்க. எனக்கும் தூக்கம் வரல, என்ன பண்ணுறான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க ஒரு 1 o'clock போல். இல்லை இவனை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அழுதுகிட்டே இருக்கான்னு என்னை பார்த்தோன்னே கப்புன்னு அழுகையை ஸ்டாப் பண்ணி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டான். எப்படி வந்து நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டே அவங்கள எப்படி மறக்கடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட பிரஸ்ட்டில் சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்களா, ஆலோவேரா, அதை வந்துட்டு நீங்கள் தடவிக்கலாம். அதை தடவுறப்போ அவங்க வந்து சக் பண்ண வரும்போது அவங்களுக்கு ரொம்ப அது கசக்கும். அதனால் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக இருக்கனால பக்கத்தில் வரமாட்டாங்க. என்னோட பையன் வந்துட்டு அதுக்கும் வந்து அசரவே இல்லை. அதையெல்லாம் வந்து தொடச்சி விட்டு அதெல்லாம் என்ன கசப்பு அப்படின்ற மாதிரி திரும்ப ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஸோ செகண்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பெண்ணெய் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு விஷயம்னா வந்துட்டு வேப்ப எண்ணெய் தான். அதை வந்து வாங்கி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம். நம்மளை ஃபீட் பண்ண விடாமல் இருக்கிறதுக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவனால் ஆனால் வந்துட்டு அந்த கிராட்டிஃபிகேஷன், அந்த ரிஃப்ளெக்ஸஸ் இருக்கிறனால திரும்ப வரணும்னு தோணும். அப்போல்லாம் வந்துட்டு நம்ம வேப்பெண்ணெய் தடவணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
அந்த டைம்லலாம் எப்பலாம் நம்மகிட்ட பால் குடிக்கணும்னு அவங்களுக்குலாம் நெனப்பு வருதோ, அப்பலாம் வந்துட்டு நம்ம ஃபீடிங் பாட்டில் பண்ணி, பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணிறணும். வயிறு ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட அந்த ஃபீடிங் நெனப்பு அவங்களுக்கு கம்மியாகும். இது வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு 3, 4 டேஸ்லயே வந்து கம்மியாயிடும். ஒரு சில பேபிஸ்க்கு 10 டேஸ் ஆகலாம். ஒரு சில பேபிஸ் ஈவன் சிங்கிள் டேல வந்துட்டு மறந்துருவாங்க. இது வந்துட்டு பேபிஸ பொறுத்தும் மாறும் அண்ட் மதர்ஸ் கிட்ட அவங்க எவ்வளோ இதா இருக்காங்க அப்படின்றத பொறுத்தும் மாறும். என்னோட பையன் வந்துட்டு 10 டேஸ் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தான் அவன தனியா பார்த்துக்கிறனால, அவனுக்கு நாங்களே கூட வச்சிருந்தனால, டே டைம்ல அவன் விளையாடிட்டு வந்து திரும்ப நான் இருக்கேனான்னு செக் பண்ணிட்டு, திரும்ப வந்து ஃபீட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவான். அதுதான் அவனோட ரெகுலாரிட்டி வந்து அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஸ்டாப் பண்றது ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. சொல்லப்போனா அவன் என் நெஞ்சுக்குழியிலேயே படுத்துட்டு இருந்துட்டுனா, அவனுக்கு அந்த கசப்பு தாங்க முடியாம அந்த ரொம்ப சோகத்துல இருந்து தான் அவன் வந்து மறந்தான். அவனுக்கும் கஷ்டமா தான் இருக்கும், நமக்கும் கஷ்டமா தான் இருக்கும். இதை ஏன் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, என்னோட பேபி வந்து நைட் ஃபுல்லா ஃபீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபுல்லா ஃபீட் பண்றனால அவனுக்கும் ஸ்லீப் இருக்காது, எங்களுக்கும் ஸ்லீப் இருக்காது. இப்போ ஃபீட் பண்ணிட்டு இருக்கானே, சரி ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சினுங்கல் இருந்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வாயை எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த சினுங்கி 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 எந்திரிச்சிட்டே இருப்பான். அவனுக்கு ஹோல் நைட்டு வந்துட்டு ஸ்லீப்புங்கிறதே இல்ல. பகல்லையும் வந்துட்டு அவனுக்கு அந்த ஸ்லீப் இல்லாதனால கொஞ்சம் டேண்ட்ரம்ஸ் அதிகமா இருந்துச்சு. வேற யார்கிட்டயுமே அவன் போறதே இல்ல. அம்மா அம்மா அம்மான்ட்டு என்ட்டயே இருந்தான். ஸோ எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நீ வந்துட்டு மறக்க அடிச்சீங்கன்னா தான் அவன் எல்லார்கிட்டயும் போவான், சோஷியலா இருப்பான். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப அவனுக்கு அலுஃபா இருக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. நானும் வந்துட்டு நான் மத்தவங்க சொன்னதுக்காகலாம் நான் ஸ்டாப் பண்ணல. அவனோட ஸ்லீப் வந்துட்டு ரொம்பவே பாதிக்குது. ஸ்லீப் சைக்கிளே இல்ல சுத்தமா அப்படின்றனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணேன். என்னோட பையனுக்கு ஏஜ் வந்துட்டு 1 இயர் 3 மந்த்ஸ் ஆகுது. நான் அட்லீஸ்ட் 2 இயர் வரைக்குமாவது குடுக்கணும்னு நெனச்சேன். இந்த டைம்ல நான் ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் அவனோட ஸ்லீப் சைக்கிள் அண்ட் ஹெல்த் பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக தான். டாக்டர்ஸ்ட்டயே கேட்டோம், உங்களுக்கு வந்து வந்தா குடுங்க, இல்ல ஸ்லீப் சைக்கிள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்றேன்னா பண்ணிக்கலாம். 1 இயர் வரைக்கும் தான் வந்துட்டு அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு குழந்தைங்களுக்கு போகும். அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நம்ம மத்த சாலிட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு நெறைய அளவுல அவங்களுக்கு குடுத்துட்டோம் அப்படின்னா, இதோட குறைபாடு அவங்களுக்கு இருக்காது அப்படின்றது தான். நான் 1 இயர் வந்துட்டு ஃபுல்லாவே குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எனக்கு இருந்தனால நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி ஸ்டாப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் பல பேர்கிட்ட கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. அவங்க சொன்னது எல்லாம் நமக்கு அப்ளை ஆகாது. ஒவ்வொருத்தரை பொறுத்து இது மாறும். நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். ஸோ உங்கள் பேபி எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து நீங்கள் அவங்கள செப்பரேட் பண்ணிக்கிறதாகட்டும், இல்லை ஆலோவேரா இல்லைன்னா வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே it depends upon you and your baby. So yes, this is what I want to share with you all. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறேன். Until then, this is Preeti.